ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்கு. "ஓ ப்ரோ, நீங்க வந்து கொஞ்சம் சிரிச்சு பேசு, அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா வீடியோ பண்ணுன்னு" சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே என்கிட்ட சொல்லியிருக்கு இதெல்லாம். ப்ரோ, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நான் எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கும்போதே இருக்கிற சிரிப்பும் வராத ஒருத்தன். அதாவது ஃபோட்டோக்கு கேமரா முன்னாடி வந்தாலே எனக்கு வந்து நான் ஏதோ இறந்த வீட்டுக்கு போய் நிக்கும்ல, நம்ம அந்த மாதிரி தான் நான் வீடியோக்கு போய் போஸ்ட் பண்ணுவேன். கேமரா முன்னாடி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு எல்லாம் இவ்வளவுதான் ப்ரோ வரும். நான் ட்ரை பண்ணேன். என்கிட்ட இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கு. நீ கொஞ்சம் சிரிச்சு பேசு அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கு. எனக்கு வராது ப்ரோ. அப்புறம் கான்ஃபிடன்ஸ் பத்தி சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து 15 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கு. நான் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சுட்டு இப்போ ஒரு 7 மந்த்ஸ் கழிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை 1 மந்த் நான் கண்டினியூஸா வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ணேன். எனக்கு லைக்கும் இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை. நான் இந்த வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சுக்கு பின்னாலே ஒரு பெரிய ஒரு ட்ரீம் இருக்கு. அது வந்து பெரிய வீடு கட்டணும், பெங்களா வாங்கணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. அது நான் இன்னொரு வீடியோல ஒரு நாள் உங்ககிட்ட சொல்றேன். நான் அது ஆரம்பத்திலே சொல்லி இருந்தா எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கும், வியூஸ் வந்திருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அது அப்படி நான் அப்படியெல்லாம் சொல்லி அது என்ன சொல்றது, அது ஒரு கடவுள் பிளெஸிங்ஸ் அது இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். என்ன நடக்குன்னா அதை பத்தி இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்ப இருக்கிறதே எனக்கு 15 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதுல வந்து ஒரு 3 பேர் வந்து 3-4 பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க. அப்புறம் மத்தவங்க எல்லாம் ஏதோ பாவம் பார்த்து பாவம் பாவம் பார்த்து ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது இல்லாம என் வீடியோ எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குமான்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த வீடியோல பெரிய கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு நினைச்சு யாரும் பார்க்கல. ஏதோ பாவம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வராது ப்ரோ. இப்போ புரிஞ்சுக்கோ, இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு, லைக் இருக்கு, வியூஸ் எல்லாம் இருக்கா, கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தானாவே வரும். நானும் என் வீடியோல நிறைய வாட்டி சொல்லியிருக்கு, உங்களால முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு நானும் சொல்லியிருக்கேன். ஆனா யாரும் சப்போர்ட் பண்றது, இப்ப சொன்னேன்ல ஒரு 15 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா வீடியோ வந்து நிறைய பேர் பாக்குறேன். ஆனா அவ்வளவு எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல. நம்மள அவங்கள ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணும், இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். ஸோ பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சிரிப்பும் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் அப்போ தானே வரும். ஸோ நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் சிரிச்சு பேச. அப்புறம் சரி விடு, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோக்கே, இந்த சினிமா ரிவ்யூக்கே வந்துடலாம். இப்போ எப்ரஹாம் ஓஸ்லா படம் எப்படி இருக்குன்னு தான் நான் சொல்ல போறேன். நான் என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த படத்தை இப்போ ரொம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணியெல்லாம் பேச விரும்பல. இந்த படம் வந்து ஜெயராம் சார் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவர் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ் படத்துலயும் தெலுங்குல எல்லாம் சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்காங்க. ஆனா கேரளால வந்து அவர் வந்து இப்போ மோகன்லால், மம்முட்டின்னு எல்லாம் சொல்றோம்ல, அவங்க சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டாரா அங்க கேரளால வந்து அவர் எல்லாம் பெரிய நடிகர். அதே மாதிரி தான் நம்ம ஜெயராம் சார் வந்து மோகன்லால், மம்முட்டி, அப்புறம் ஜெயராம் சார் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. ஆனா என்னன்னா, ஒரு 5 இயர்ஸ்ல ஜெயராம் சார் பண்ணிட்டு இருந்த, அவர் வந்து மெயின் ஒரு ஆக்டர் அங்க. ஆனா அவர் பண்ணிட்டு இருந்த படம் எல்லாம் ஃப்ளோப். கண்டினியூஸா ஒவ்வொரு படம் ஃப்ளோப்பா போயிட்டு இருந்ததுனால அவர் வந்து கேரளால அப்புறம் நடிக்கவே இல்லை. ரொம்ப பிரேக் எடுத்திருக்காங்க. அந்த கேப்ல தான் அவர் வந்து தமிழ்ல நடிச்சிருக்காங்க, தெலுங்குல நடிச்சிருக்காங்க, தெலுங்குல வில்லனாவும் நடிச்சிருக்காங்க, அவர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் எல்லாம் கன்னடா, தெலுங்கு, தமிழ்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ ரொம்ப இயர்ஸ் கழிச்சு அவர் வந்து மலையாளத்துல அவர் ஒரு முக்கியமான ரோலா அவரே ஹீரோவா நடிச்சிருக்காங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, கேரளால மிதுன் மேனுவல்னு ஒரு டைரக்டர் இருக்காங்க. அவர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரும் கொடுத்தான். அவர் பண்ண படத்துல பெரிய படம் என்னன்னா, அஞ்சாம் பாதிரான்னு ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படம். அது இந்தியாவிலே வந்து அது படம் டோப்ல தான் இருக்கு. கேரளால வந்து அது ஃபர்ஸ்ட். அவங்க கேரளால இருக்கிறதுல பெரிய கிரைம் த்ரில்லர் படம் அஞ்சாம் பாதிரா, அந்த படம் தான். இப்போ அந்த டைரக்டர் வந்துட்டு அவர் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, காமெடி பல ஜோனர்ல ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பெரிய ஹிட். இப்போ ஜெயராம் சார் வந்து கண்டினியூஸா ஃப்ளோப் படம் பண்ணிட்டு இருந்ததுனால, இப்போ அவரை வச்சு இவர் படம் எடுக்கிறதுனால இந்த படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு எல்லாருக்கும். ஆனா இந்த டைரக்டரும் அப்புறம் ஜெயராம் சாரும் வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, இந்த படம் வந்து நீங்க யாரும் அஞ்சாம் பாதிரா மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வச்சுக்காது. இந்த படம் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல தான் போகும். ஆனா த்ரில்லர் எலிமெண்ட் எல்லாமே இது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த படம் வந்து இப்போ வந்து ஆக்டர் விஜய் இருக்கால, அவரு கூட இந்த படம் ஃபர்ஸ்ட் டே பார்த்துருக்காங்க. விஜய், அப்புறம் கமல், ரஜினிகாந்த், இவங்க எல்லாரும்
வந்து இதுல ஃபர்ஸ்ட் டே தானே இந்த படம் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கு ஏன் ரீசன்னா அது நான் சொல்றேன். இப்போ வந்து இந்த படத்தோட கதை என்னன்னா, இப்போ ஜெயராம் சார் நடிக்கிற அந்த கேரக்டர் வந்து அவரு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவங்க லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவரு வந்து அதுக்கப்புறம் அதுவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கேஸ் ஃபைல் வருது. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி பல இடத்துல கொலை நடக்குது. ஹாஸ்பிட்டலுக்குள்ள ரொம்ப குரூவலா கொலை நடக்குது. அத பத்தி இவரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. ஆனா இது படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கதை, அதாவது அவரோட லைஃப்ல நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ பத்தி அவர் விசாரிச்சு கொஞ்சம் ஆரம்பத்துல ஒரு 10 மினிட்ஸ் அதுதான் கதை. அதுக்கப்புறம் முக்கியமான இந்த கதைக்கு வந்துடும். இப்ப படம் முடியும் போது கூட ஆரம்பத்துல எந்த கதைக்கு வந்து அது அந்த கதைக்கு அந்த கதையோட கண்டினியூஷனா இது காட்டுவாங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு செகண்ட் பார்ட் இருக்குன்னு அப்பவே தெரிஞ்சுச்சு. இப்ப இந்த படம் வந்து செம்ம என்ன சொல்றது, ஒவ்வொரு செகண்டும் த்ரில்லிங்கா இருக்க என்ன சொல்றது, ரொம்ப நம்ம வந்து அந்த படத்துக்குள்ளேயே அவங்க எடுத்துட்டு போன மாதிரி இருக்கும். நம்ம படம் முடியிற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளவே இருக்கிற மாதிரி நம்ம மூடு வந்து நம்ம வெளியே வர முடியாத மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து இதோட இன்டர்வெலுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட இதோட செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவலுக்கு போயிட்டு நான் அந்த படம் வந்து இதுல வந்து இன்னொரு விஷயத்த சொல்றேன். அதாவது இந்த படத்துல வந்து இப்ப எல்லாருக்கும் தெரியும் மம்மூட்டி சார் வந்து நடிச்சிருக்காங்க. நான் இப்ப முன்னாடி சொன்னேன்ல மம்மூட்டி, சாரி இப்போ வந்து நம்ம விஜய், ரஜினிகாந்த், கமலஹாசன் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே இந்த படம் பார்த்துருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இந்த படத்துல வந்து மம்மூட்டி சார் நடிச்சிருக்காங்க. மம்முட்டி சார் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் சமீப காலத்துல காதல் நம்ம ஜோதிகா கூட காதல்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியால இருக்கிற அத்தனை ஆக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இவரை தவிர வேற யாரும் இப்படி ஒரு கேரக்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண மாட்டான்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா அந்த சினிமா நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன்னு. பார்க்காதவங்களுக்கு அது கண்டிப்பா நீங்க அந்த படம் பாருங்க உங்களுக்கு புரியும் ஏன். ஏன்னா அவரு மாதிரி ப்ரோ பெரிய ஒரு மெகா ஸ்டார் அவர் கேரளால வந்து ஒரு டோப்ல இருக்காங்க. தமிழ்லயும் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து அவர் ஒரு பெரிய நடிகர். அவரை தெரியாத யாருமே கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும்போது இப்படி ஒரு கேரக்டர் அவரை பண்ணதான் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அவர் வந்து இப்ப ஜெயராம் சார் தான் இதோட லீட் ஆக்டர். அவர் தான் இதோட ஹீரோ. அந்த படத்துல வந்து இவர் வந்து அப்பியர் பண்ணியிருக்காங்கன்னா அதுல ஏதோ இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். இந்த படம் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா நீங்க செலவு பண்ற உங்க பணம், இந்த டைம் இது எதுவும் வேஸ்ட் ஆகாது. இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த படத்துல இருக்கு. ஸோ எல்லாரும் இந்த படம் தியேட்டருக்கே போய் பார்க்கணும். அதுவும் இல்லாம ஜெயராம் சாருக்கு வந்து இந்த படம் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து இப்போ நிறைய ப்ரமோஷனுக்கெல்லாம் போறாங்க. நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அவர் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்தே அவர் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. கேரளா பிலிம் இண்டஸ்ட்ரியில அவர் இல்லாம இருக்கும்போது இப்போ திடீர்னு அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் இது. ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து செம்ம ஹாப்பியா இருக்கான்னு நினைக்கிறேன். அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஒரு டைம் இதெல்லாம் ஒரு டைம் தான். இப்போ வந்து அவருக்கு எல்லாம் கரெக்டா வந்து அமைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த படம் வந்து சூப்பரா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. அப்ப இன்னொரு படத்தோட வர்ற வரைக்கும் டாடா டேக் கேர். நான் மேக்சிமம் சிரிச்சு கான்ஃபிடன்ஸாக பேசுறேன். ட்ரை பண்றேன். சரியா? டாடா.